வணக்கம். இது தாந்தியின் இன்று. வரவேற்பது பிரியவதனா. 13 இடங்களில் சதம் விளாசிய வெப்பம். கூட்டணி சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்த திருமாவளவன் என முக்கிய நிகழ்வுகள் வரிசை கட்டிய நாள் இன்று. முதலில் ரீபோஸ்ட் மேட்ரஸஸ் வழங்கும் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் இன்று சந்திப்பு. அரசியல் விவகாரங்கள் குறித்து சுமார் 10 நிமிடம் தனியாக ஆலோசனை. மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுத்ததாகவும் தகவல். பிசிகவின் மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக சார்பில் RS பாரதி, TKS இளங்கோவன் பங்கேற்பு. திமுக கூட்டணியில் விரிசல் இல்லை எனவும் திருமாவளவன் இன்று பேட்டி. இந்தியாவின் முதல் வந்தே மெட்ரோ ரயில் சேவையை குஜராத்தில் இன்று தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. தூத்துக்குடி துறைமுகத்தில் சர்வதேச சரக்கு பெட்டக முனையத்தையும் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். டெல்லி துணைநிலை ஆளுநரை நாளை நேரில் சந்திக்கிறார் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். ராஜினாமா கடிதத்தை வழங்க உள்ளதாகவும் தகவல். அடுத்த முதலமைச்சரை தேர்வு செய்ய ஆம் ஆத்மி தலைவர்கள் தீவிர ஆலோசனை. தமிழ்நாட்டின் 13 இடங்களில் இன்று சதம் விளாசிய வெயில். மதுரையில் அதிகபட்சமாக 105 டிகிரி வெப்பம் பதிவு. அடுத்த 2 தினங்களுக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என வானிலை மையம் எச்சரிக்கை. தள்ளி வைக்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை அக்டோபர் 3வது வாரத்தில் நடத்த திட்டம். காவல்துறையினரிடம் மீண்டும் அனுமதி கேட்கவும் தாவேக முடிவு. சுங்க கட்டண உயர்விற்கு எதிராக சுங்கச்சாவடிகளை முற்றுகையிட்டு மனிதநேய மக்கள் கட்சி இன்று போராட்டம். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. அமெரிக்க அதிபர் வேட்பாளர் டிரம்ப் மீது மீண்டும் துப்பாக்கிச்சூடு முயற்சி. சந்தேக நபரை பிடித்து உளவுத்துறை விசாரணை. டிரம்பின் பாதுகாப்பை தீவிரப்படுத்த அதிபர் ஜோ பைடன் உத்தரவு. ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேற்றம். அரையிறுதியில் தென்கொரியாவை வீழ்த்தி இன்று அபார வெற்றி. இறுதிப் போட்டியில் நாளை சீனாவுடன் பல பரீட்சை. கோடை முடிந்து மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையிலும் தமிழ்நாட்டின் 13 இடங்களில் வெயில் இன்று சதம் அடித்தது. செப்டம்பரில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிக வெப்பம் பதிவாகி இருக்கும் நிலையில் இதுகுறித்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். தகவல்களை விவரிக்கின்றனர் செய்தியாளர்கள் தாயுமானவன், கண்ணன் மற்றும் ஆறுமுக நயினார். தமிழ்நாட்டில் இம்மாதத்தின் தொடக்கம் வரை பகலிலும் இரவிலும் ஆங்காங்கே மழை பெய்து வந்தது. ஆனால் கடந்த சில நாட்களாக நிலைமை அப்படியே தலைகீழாக மாறி சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் வெயில் சுட்டெரிப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். குறிப்பாக செப்டம்பர் மாதத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு சென்னையில் நேற்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவாகியுள்ளது. இதேபோல் மதுரை, தூத்துக்குடி, நாகப்பட்டினம், ஈரோடு, திருநெல்வேலி ஆகிய 6 இடங்களிலும் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி அதிர்ச்சி கொடுத்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் இன்றும் கோடை காலத்தை போல் வெயில் வாட்டி வதைத்தது. கொளுத்தும் கடும் வெயில் குறித்து திசையன்விளையைச் சேர்ந்த சண்முக சுந்தரம், நெல்லையைச் சேர்ந்த காளீஸ்வரி, அம்பையைச் சேர்ந்த காசிராஜன் கூறுகையில், சித்திரம் முடிஞ்சு வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி 4 மாதம் ஆச்சு. இன்னும் அதே வெயில் தான் அடிச்சிட்டு இருக்கு. பொதுவாக பெரியவங்க வெளியே போக முடியாத அளவுக்கு வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. சின்ன பிள்ளைகள்லாம் வீட்டில் படுத்து தூங்க முடியாத அளவுக்கு வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. சித்திரை மாதம் தான் கத்திரி வெயில் அடிக்கும். இப்போ ஆனால் எல்லா மாதமும் கத்திரி வெயில் அடிக்கிற மாதிரி அடிக்குது. மாவட்டத்தில் வெயில் சுட்டரிக்க வெயில் ஏப்ரல் மே மாதம் இருக்கிற மாதிரி இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது. இதனிடையே தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. தாயுமானவன், தமிழ்நாட்டில் அடுத்து வரும் நாட்களில் வெயிலின் தாக்கம் எப்படி இருக்கும்? இது குறித்து வானிலை மையம் சொல்வது என்ன? விவரங்களை சொல்லுங்க. தமிழகத்தில் கடந்த 2 தினங்களாக வெப்பம் வாட்டி வதைத்து வரக்கூடிய ஒரு சூழலில் இன்றைய தினம் அதிகபட்சமாக மதுரையில் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. மேலும் தமிழகத்தில் 13 இடங்களில் வெப்பநிலை என்பது 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவில் 2வது நாளாக சென்னையில் செப்டம்பர் மாதத்தில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது பதிவாகி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. மேலும் அடுத்த 2 தினங்களை பொறுத்தமட்டில் பெரும்பாலான இடங்கள் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை என்பது அதிகரிக்கக்கூடும் எனவும், காற்றில் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது உடல் அசௌகரியங்கள் ஏற்படலாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. பிரியா, விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன்.
அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நெருங்கும் சூழலில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது மீண்டும் துப்பாக்கிச்சூடு நடத்த முயற்சி நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்பின் பாதுகாப்பிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தீவிரப்படுத்த உத்தரவிட்டுள்ள அதிபர் ஜோ பைடன் முறையான விசாரணை நடந்து வருவதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் நடைபெறும் நிலையில் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸும் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் போட்டியிடுகின்றனர். கடந்த ஜூலை மாதம் பென்சில்வேனியாவில் ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றிக் கொண்டிருந்த முன்னாள் அதிபர் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் காதில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து அவர் நூலிழையில் உயிர் தப்பினார். அதன் தொடர்ச்சியாக ட்ரம்ப் மீது மீண்டும் துப்பாக்கிச்சூடு நடத்த முயற்சிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புளோரிடாவில் உள்ள கோல்ஃப் மைதானத்தில் மர்ம நபர் ஒருவர் ட்ரம்பை குறிவைத்து AK-47 ரக துப்பாக்கியால் சுட்டதாகவும் குறி தவறியதால் ட்ரம்ப் பாதுகாப்பாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை கைது செய்துள்ள அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ட்ரம்ப் காயமடையவில்லை என்பதை கேட்டு நிம்மதியடைந்ததாக கூறியுள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அமெரிக்காவில் அரசியல் வன்முறைகளுக்கு ஒருபோதும் இடமில்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் பாதுகாப்பை உறுதி செய்ய அமெரிக்க பாதுகாப்புத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் ட்ரம்புக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஜோ பைடனுடன் துணை அதிபரும் ஜனநாயக கட்சி வேட்பாளருமான கமலா ஹாரிஸ் மற்றும் உயர் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தியதாக வெள்ளை மாளிகை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே இரு சமூகத்திற்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனையால் சீல் வைக்கப்பட்ட எட்டியம்மன் கோவில் 38 நாட்களுக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பட்டியலின மக்கள் கோவிலுக்குள் சென்று வழிபாடு நடத்தினர். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் சமயமணிவண்ணன். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள வழுதம்பேடு கிராமத்தில் எட்டியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள இந்த கோயிலில் கடந்த மாதம் 9ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் பட்டியலின மக்களிடம் இதுகுறித்து கருத்து கேட்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் பட்டியலின மக்களை கோயிலுக்குள் நுழைய விடாமல் மாற்று சமூகத்தினர் தடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து கும்பாபிஷேகத்தன்றே கோயில் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. பின்னர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தலைமையில் இருதரப்பினருடைய பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக முடிவு எடுக்கப்பட்டது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பட்டியலின மக்கள் இன்று கோயிலுக்குள் சென்று வழிபாடு நடத்தினர். கோயிலுக்குள் சென்று வழிபாடு செய்த ஜீவிதா சரவணன் கூறுகையில், எங்களை இவ்வளோ தூரம் கூட்டின்னு போய் சாமி பார்த்து கூட்டின்னு வந்தாங்க. இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடாது. நாங்களாம் போனோம் சாமி பார்க்கணும், கும்பிட்ற மாதிரி இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் சாமி பார்த்துட்டு வந்துருக்கோம். இந்த 38 நாளாக ரொம்ப கஷ்டம். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ராவ பகலும் கஷ்டப்பட்டாங்க. அதுக்கான தீர்வு கிடச்சிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 24 வருஷமாக இதே மாதிரி தான் போய்கின்னு வந்துன்னு இருக்கிறோம். வராங்க அதிகாரிங்க வராங்க, இதே மாதிரி கூட்டி வராங்க, மறுபடியும் வராங்க, இதே மாதிரி கூட்டி வராங்க. இதே மாதிரி 3 வாட்டி ஆயிடுச்சு. இது மேலும் மேலும் தொடராமல் நாங்கள் எப்போ நாங்கள் சாமி கும்பிடணும்னு நினைக்கிறோமோ அப்போ எங்களுக்கு நாங்களாக போனோம். நீங்கள் கூப்பிட்டு போகிறோம், இவங்க கூப்பிட்டு போகிறாங்களே, அந்த இது வரக்கூடாது. எங்களுக்கு தோணுதா நாங்கள் சாமி கும்பிடணும். அதுக்கான பிரதிபலன் அவங்க செஞ்சு கொடுத்தாங்களா நல்லாயிருக்கும். இதனிடையே கோயில் நுழைவுக்காக பள்ளிக்கூடம் செல்லாமல் இருந்த மாணவர்களிடம் கல்விதான் முக்கியம் என கூறி பள்ளிக்கு செல்ல மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் அறிவுறுத்தினார். செய்தியாளர் சமய மணிவண்ணன் வழங்கும் கூடுதல் தகவல். இன்றைய தினம் போலீசாரின் மிகுந்த பாதுகாப்புடன் ஒரு இறுக்கமான சூழலிலே பட்டியலின மக்கள் வழிபாடு மேற்கொண்ட சூழலில் இனி வரும் காலங்களில் தாங்கள் சுதந்திரமான முறையில் வழிபாடு மேற்கொள்ள சூழல் உருவாக்குவதே அரசின் கடமையாக இருக்க வேண்டும் என்பதே இன்று வழிபாடு மேற்கொண்ட பட்டியலின மக்களின் ஒரே கோரிக்கையாக உள்ளது. பிரியா, விவரங்களுக்கு நன்றி சமயமணிவண்ணன். ஆசியா ஹாக்கி சாம்பியன்ஷிப் அரையிறுதிப் போட்டியில் தென்கொரியாவை வீழ்த்தி இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறது. நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் சீனாவை வென்று சாம்பியன் பட்டத்தை இந்தியா தக்க வைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் தொடரில் இன்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வீழ்த்தி இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா சீனா அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன.
வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி வரும் 19ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள நிலையில் இந்திய வீரர்கள் சேப்பாக்கம் மைதானத்தில் தீவிர வலை பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே அண்மையில் பாகிஸ்தானுக்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டிகளை வங்கதேச அணி வென்றிருப்பதால் இந்த தொடர் இந்தியாவிற்கு எளிதாக இருக்காது என முன்னாள் கேப்டன் சுனில் கவாஸ்கர் இன்று எச்சரித்துள்ளார். டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற இன்னும் 5 போட்டிகளில் இந்தியா கட்டாயம் வெற்றி பெற வேண்டியுள்ளதால் வங்கதேசத்துக்கு எதிரான தொடரில் கவனமுடன் செயல்படுமாறு கேப்டன் ரோஹித் சர்மாவிற்கு அவர் அறிவுரை வழங்கியுள்ளார். ஹங்கேரியில் நடைபெற்று வரும் 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் முதல் 5 சுற்றுகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் இந்திய அணி தொடர்ந்து முதலிடம் வகிக்கிறது. 5வது சுற்றில் இந்திய வீரர்கள் குகேஷ், அர்ஜுன் ஆகியோர் சிறப்பாக விளையாடி தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். பிரக்ஞானந்தா மற்றும் விடித் குஜராத்தி ஆகியோர் டிரா செய்தனர். ரஞ்சிதமே, காவாலா போன்ற பிரபல பாடல்களுக்கு நடனம் அமைத்த ஜானி மாஸ்டர் மீது பெண் நடன கலைஞர் ஒருவர் பாலியல் புகார் அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் சூழலில் ஜனசேனா கட்சியிலிருந்து அவர் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். இதன் பின்னணி குறித்து செய்தியாளர் விமல்ராஜ் வழங்கிய தகவல்கள் இவை. விஜய் நடித்த பீஸ்ட் படத்தில் இடம்பெற்ற ஹலமதி ஹாபிபோ, வாரிசு படத்தில் இடம்பெற்ற ரஞ்சிதமே, ஜெயிலர் படத்தில் வரும் காவாலா உள்ளிட்ட பாடல்களுக்கு கோரியோகிராஃபி செய்தவர் பிரபல டான்ஸ் மாஸ்டர் ஜானி. திருச்சிற்றம்பலம் படத்தில் இடம்பெற்ற மேகம் கருக்காதா பெண்ணே பெண்ணே பாடலுக்காக சதீஷுடன் இணைந்து இம்முறை தேசிய விருதையும் வென்றுள்ளார். மலையாள திரையுலகை போல் தெலுங்கு சினிமா துறையிலும் பாலியல் தொல்லைகள் அரங்கேறி வருவதாக நடிகை சமந்தா குரல் கொடுத்திருந்த நிலையில் ஜானி மாஸ்டர் மீது 21 வயது இளம் பெண் நடன இயக்குனர் ஒருவர் பாலியல் தொல்லை புகார் அளித்துள்ளார். ஜானி மாஸ்டர் குழுவில் நடன கலைஞராக இருந்த பாதிக்கப்பட்ட பெண் தற்போது தனியாக நடன இயக்குநராக பணியாற்றி வருகிறார். ஹைதராபாத், சென்னை, மும்பை என ஷூட்டிங் சென்ற இடங்களில் எல்லாம் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக அவர் அதிர்ச்சி அளிக்கும் புகாரை கூறியுள்ள நிலையில் ராய்துர்காம் காவல் நிலையத்தில் ஜானி மாஸ்டருக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே கல்லூரி காலத்தில் மோதலில் ஈடுபட்ட வழக்கில் கடந்த 2019ஆம் ஆண்டு ஜானி மாஸ்டருக்கு நீதிமன்றம் 6 மாதங்கள் சிறை தண்டனை விதித்தது. இதேபோல நடன கலைஞர் சதீஷ் முன்வைத்த குற்றச்சாட்டு உட்பட ஜானி மாஸ்டர் மீது அடிக்கடி புகார்கள் எழுந்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஆட்சியில் பங்கு குறித்து பேசிய வீடியோ சர்ச்சையான நிலையில் பிசிக தலைவர் திருமாவளவன் முதலமைச்சர் ஸ்டாலினை இன்று நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். மேலும் திமுக கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை என்றும் திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார். இன்றைய அரசியல் நகர்வுகளை விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். சமூக நீதியை அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைத்திட இந்த நாளில் உறுதியேற்கிறேன். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டிற்கு காவல்துறை அனுமதி தாமதமாக கிடைத்ததால் செப்டம்பர் 23ஆம் தேதிக்கு பதிலாக அக்டோபர் 3வது வாரத்தில் மாநாட்டை நடத்த விஜய் முடிவு செய்திருப்பதாக இன்று தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக காவல்துறையிடம் மீண்டும் அனுமதி கேட்க தாவேக நிர்வாகிகள் முடிவு செய்துள்ளனர். பாடகர் மனோவின் மகன்கள் தாக்குதல் விவகாரத்தில் இருதரப்பினரும் மாறி மாறி கடுமையாக தாக்கிக் கொண்டது தொடர்பான புதிய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுங்க கட்டண உயர்விற்கு எதிராக மனிதநேய மக்கள் கட்சியினர் சுங்கச்சாவடிகளை முற்றுகையிட்டு இன்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு தராவிட்டால் திமுக தனித்து நின்று வெற்றி பெற வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து தெரிவித்துள்ளார். ஆட்சியை தாங்கி பிடிக்கணும், தோலை வச்சு எங்களுக்கு பங்கு தர மாட்டேன். அப்படி பெரிய வீரனா தனிச்சு நின்று ஜெயிச்சுட்டு போ கேளுங்க. திமுக இல்ல அதிமுக சொல்லுங்க, அதெல்லாம் எப்படிங்க பங்கு தனிச்சு நின்று. அரசியலுக்கு அப்பாற்பட்டு எந்த மாநாடும் நடத்த முடியாது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். அரசியல் இல்லாம எதுவுமே கிடையாது, எல்லாம் அரசியலை சார்ந்ததுதான். அதுனா அரசியலுக்கு அப்பாற்பட்டு அரசியலையும் கூட்டங்களையும் பிரித்து பார்க்க முடியும். எல்லாமே அரசியல் தான். ஆட்சியில் பங்கு குறித்து பேசிய வீடியோ சர்ச்சையான நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை இன்று நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் திமுக விசிக கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை என விளக்கம் அளித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இடையில் எந்த விரிசலும் இல்லை.
எந்த நெருடலும் இல்லை. நாங்கள் எங்கள் கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம், அதை நாங்கள் முன்னிறுத்துகிறோம், அவ்வளவுதான். செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கும் கூடுதல் தகவல். 10 நிமிடங்கள் முதலமைச்சரும் திருமாவளவனும் தனியாக சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகிருக்கிறது. இந்த தனி சந்திப்பின் பொழுது விசிக நடத்த உள்ள மது ஒழிப்பு மாநாடு, திருமாவளவன் அண்மையில் தெரிவித்த கருத்து, அதே போல தற்போதைய அரசியல் சூழல் உள்ளிட்ட விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. அதே போல விசிக நடத்த உள்ள மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக சார்பில் TK இளங்கோவன், RS பாரதி ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிரியா, விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். திருவெண்ணைநல்லூர் அருகே நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட மாதா கோவிலை இடிக்க அப்பகுதியினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே பருகம்பட்டு கிராமத்தில் வாய்க்கால் மீது கட்டப்பட்ட மாதா கோவிலை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மாதா கோவிலை இடிக்க சென்றனர். அப்போது பொதுமக்கள் தேவாலயத்தின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்த போலீசார் மாதா கோவிலை இடித்து அகற்றினர். 48 மணி நேரத்தில் டெல்லி முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்த அரவிந்த் கெஜ்ரிவால் நாளை துணைநிலை ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்க உள்ளார். தேசிய அளவில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக குஜராத் சென்ற பிரதமர் மோடி அகமதாபாத் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தை தொடங்கி வைத்து அதில் பயணித்தார். பூஜ் அகமதாபாத் இடையிலான நாட்டின் முதல் நமோ ரயில் ரேபிட் ரயிலையும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி பொறுப்பேற்று 100 நாட்கள் நிறைவடைந்திருக்கும் நிலையில் மோடியின் 100 நாள் ஆட்சி தோல்வியடைந்திருப்பதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்டிருந்த எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இன்று நாடு திரும்பினார். இடஒதுக்கீடு தொடர்பாக அமெரிக்காவில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் நாக்கை அறுத்தால் 11 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என மகாராஷ்டிராவில் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா MLA சஞ்சய் கேக்வாட் அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச சட்டப்பேரவைக்கு வரும் 18ஆம் தேதி முதல் 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது. நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறவுள்ள 24 தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவு பெற்றது. 2 நாட்களில் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளதை அடுத்து புதிய முதல்வர் குறித்து டெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகிகளுடன் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று ஆலோசனை நடத்தினார். இத்தகைய சூழலில் டெல்லி துணைநிலை ஆளுநரை நாளை சந்திக்க டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் நேரம் கேட்டுள்ளார். செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருப்பதால் சுதந்திர தினத்தின் போது யார் கொடியேற்றுவது என்ற சிக்கல் எழுந்தபோது தனக்கு பதிலாக அதிஷியே கொடியேற்றுவார் என துணைநிலை ஆளுநருக்கு முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பரிந்துரைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியலுக்கு வந்தது முதலே அவருக்கு பக்கபலமாகவும் நம்பிக்கைக்குரிய நபராகவும் இருப்பவர் அதிஷி என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லியின் புதிய முதல்வராக தேர்வு செய்யப்படுபவர் நாளை மறுநாள் பதவியேற்கக்கூடும் என ஆம் ஆத்மி கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பிரியா, இத்துடன் இன்று நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.